अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தை. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. பெரிய ஆதரவாக கொடுக்குறீங்க. வார பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், போடுற ஒரு ஷார்ட்டுமே மினிமம் 1 மில்லியன் டச் ஆகுது. பகவத் சங்கல்பம். நான் சொல்றது உங்களுக்கு பலிக்கிறதுங்கிறது என்னுடைய குரு வியாசராஜருடைய அனுகிரகத்தின் மூலியமா அது நடக்குது. ஐம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% மேட்ச் ஆகிறதே பெரிய விஷயம். அதில் நிறைய பேர் நீங்கள் பல்ல பிடுங்கினதுலேருந்து பேக்கில் சுளுக்கு பிடிச்சது வரைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஐம் ஃபெல்ட் ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு சுளுக்கு பிடிக்கிறதுனால கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கிறதுங்கிறதுனால. அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் விஷயங்களில் பார்க்கணும், உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினானதே வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். அதில் மிக முக்கியமானது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த். ஸோ டைமில் தான் நிறைய பிரச்சனையே இருக்குது. ஏன் எல்லாருக்குமே ஜாதகம் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழை தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணினா 2 மணிக்கு பறக்கவே மாட்டாங்க. ஒன்று நான் சொல்கிற மாதிரி 2:56 இருக்கலாம், இல்லை 3:02 இருக்கலாம், இல்லை 2:10 இருக்கலாம். அது நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதக பலன்கள் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், தாராளமாக புக் பண்ணலாம். இன்னொன்று நிறைய தாராளமான கமெண்ட்லாம் நிறைய வருது. இது வந்து நான் பண்ணுறது, இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மட்டும்தான். நான் யாரும் எல்லா சேனல் மாதிரி நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, ப்ரீமியமாக போகிறதெல்லாம் கிடையாது. கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதை நான் தான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க எங்கிட்ட தான் பார்க்கணும் நான் கேட்குறது கிடையாது. அதில் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது. அதை நான் கண்டுக்காமல் இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் பார்க்குறதே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதனால் அதில் ரொம்ப அதிகமாக வந்து உங்கள் மண்டையை போட்டு உங்களுடைய சஜஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வன்மமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுடைய வளர்ப்பு அவ்வளோதான். அதனால் பெருசாக அதெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு ப்ராஸ்பெக்ட், அதாவது மார்கழி மாதத்தோடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது. மார்கழி அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு யார் சொன்னா? மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கார். ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து போய் டேரெக்டாக சுவாமி தரிசனம் வரும்போது தர்மம் நிலைநாட்டப்படும். உங்கள் குழந்தைகள் வழி தவறி போகிறாங்க, 13 வயசு 14 வயசு குழந்தைகள்லாம் வந்து இஷ்டத்துக்கு லவ்ங்கிறது என்னென்னமோ வந்து, அதாவது பசங்க வந்து பைக்கில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறோம், அந்த பையனை பார்த்து லவ் பண்ணிடுறது, இந்த மாதிரி ஓடின்னு இருக்கு. எல்லார் வீட்லையுமே கிருஷ்ணா ஜபம் செய்யணும். எந்த அளவுக்கு நீங்கள் கிருஷ்ணா ஜபம் பண்ணுறீங்களோ, நான் சொல்கிறது எல்லாமே 2K கிட்ஸ்க்கு. உங்கள் லவ் கன்ஃபார்ம் ஆகணும்னாலும் கிருஷ்ணா ஜபம் பண்ணணும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹ, க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹ. கிருஷ்ணனுக்கு போய் நீங்கள் வெண்ணெய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் லவ் கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த லவ் உண்மையான லவ்வா, இல்லை அந்த பையன் தப்பான பையனா, அந்த பொண்ணு தப்பான பொண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த கிருஷ்ணனே உங்களுக்கு வழிகாட்டுவார். ஸோ அதுதான் நீங்கள் மெயினாக பண்ணணும். இந்த மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை, திருவம்பாவை ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, வைகுண்ட ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஸ்தானம். 30ஆம் தேதி டிசம்பர் இருக்கிறதுலே விசேஷமான அனுஷ்டானமே ஏகாதசி அனுஷ்டானம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய உபவாசம் செய்து நிறைய விஷயங்கள் நம்ம பாரத திருநாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு சுவாமிஜி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, ஏகாதசி அன்னைக்கும் நீங்கள் உபவாசம் பண்ணால், விரதம் இருந்தால் 2035 நம்மளுடைய நாடு வல்லரசாக ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பத்தோட சொல்ல அவர் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஹம்பிளா கண்டிப்பா பண்ற சுவாமிஜின்னு சொல்லி அவரே ஒத்துருக்காரு. அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே ஏகாதசி அனுஷ்டானம் கண்டிப்பா செய்யலாம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள்ல நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள், சாதாரணமான ஆட்கள். அப்படிப்பட்ட ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பார்த்துட்டு வர்றது, ஃபுல்லா உபவாசம் இருக்கும். நிர்ஜலமாக உபவாசம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்குதோ அது தடுக்கப்படும். அதாவது இயற்கையே அதை தடுக்கும், யாரும் போய் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது நீங்களுமே நல்லா இருப்பீங்க. இந்த நாம் மார்கழி மாதம் முழுக்க பார்க்கும்போது 20, 21, 22 இந்த 3 நாட்கள் கடுமையான மழை, பூகம்பம், அசம்பாவிதம், ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளைட்டு கிராஷ், ஃப்ளைட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வன்மமான குற்றங்கள் எல்லா இடத்துலையுமே அதை நம்ம காணக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரி ஜனவரி 2, 3, 4மே அதிகப்படியான மழை, வெள்ளம், பயங்கர காத்து, அதுக்கும் மேலே சில சைக்ளோனிக் எஃபெக்ட் நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் பார்க்கறது மெயினாக US, இங்கிலாந்து மாதிரி இடங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யூஎஸ்ல ரொம்ப முக்கியமான அந்த தப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஃப்ளைட்டுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
குற்றங்கள் எப்படி சொல்லணும்னா சின்ன குழந்தைகள் ஸ்கூல்ல நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள், இல்ல மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் செய்திருக்கக்கூடிய அநீதி, இதெல்லாம் கண்டிப்பா வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் பயங்கரமான ப்ரெஷர், டென்ஷன் இருக்கு. மெயினா நான் பார்க்கறது ஈரோடு, பயங்கரமா ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னிமலை, பொள்ளாச்சி, ஆழியார், எனக்கு மனப்பாடமே ஆயிப்போச்சு. இந்த இடங்கள் எல்லாமே டிசம்பர் மாதம், அதாவது மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் சரி, டென்மார்க்கும் சரி, ஜெர்மனியும் சரி, மலேசியாவும் சரி அதிகமான பாதிப்புகள், சில இடங்களில் தீ விபத்துகள், சில இடங்களில் அசம்பாவிதங்கள், சில இடங்களில் நிலச்சரிவுகள், இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கும் மேலே அடுத்த 1.5 மாதம் மெயினாக நீலகிரி ஏரியா ஃபுல்லாக மலை பிரதேசங்கள், கேரளா, கர்நாடகா அதிகமான ஃப்ளட்ஸு, பூகம்பம், நிலநடுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாடு சைடு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் மெயினாக நாகப்பட்டினம், அரியலூர் மாதிரி இடங்கள், அதே மாதிரி டோட்டலாக அந்த திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இந்த சைடு சிதம்பரம் ஆகட்டும், இந்த ஏரியா விருதுநகர், இந்த டோட்டல் ஏரியா ஃபுல்லாகவே வந்து அதிகமான மழை, வெள்ளம், பூகம்பம் மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. உலக நாடுகளில் அதிகமான பாதிப்புகள், அரசனுக்கே கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மெயினாக கனடா மாதிரி இடங்கள், இங்கிலாந்து மாதிரி இடங்கள், லண்டன் மாதிரி இடங்கள், அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் மாதிரி இடங்கள், சான் பிரான்சிஸ்கோ, பெல்ஜியம் மாதிரி இடங்கள், இங்கெல்லாம் வந்து அதிகமான வன்மங்கள், குற்றங்கள், அநீதி செய்திருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி நிறைய தண்டனைகளும், சில இடங்களில் கிராஷஸ் கூட நடக்கும், விபத்துகள், அட்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். நான் பார்க்குறது அதிகமான இயற்கை சீற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த இடங்கள்லாம். மெடகாஸ்கர், பிரான்ஸு, ஹங்கேரி, இட்டலி, அதே மாதிரி நாட்டிங்ஹாம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான ஆக்சிடென்ட்ஸு, கிராஷஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் தீயினால விபத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த இருக்கக்கூடிய மத கலவரங்கள் நடக்கலாம், கோஷ்டி மோதல்கள் நடக்கலாம். மார்கழி முடிஞ்சுன்னா போருடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதோட பெருசாக நடக்கும். ஆனால் அடுத்த 2 மாதம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ மார்கழி மாதத்தில் கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கு? சனி ஆஸ் யூஷுவல் வந்து மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறது, ராகு சதய நட்சத்திரத்தில் கும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறது, அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது, குரு வக்கரமாக புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறது, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 4 கிரகங்கள் எங்கே சேருதுன்னா தனுசுல சேருது. தனுசுங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல போய் இந்த மாதிரி 4 கிரகங்கள் சேர்றது அப்படிங்கிறது பொதுவாகவே அவ்வளோ நல்லது கிடையாது. குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கன்னா நிறைய நல்லது நடக்கணும்னு எடுத்துக்கலாம். ஆனால் கிரக யுத்தத்தில் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுகிறது, டெக்டோனிக் பிளேட்ஸ் ஷிஃப்ட் ஆகிறது. ஜப்பானில் பெரிய அளவுக்கு பூகம்பம், சுனாமி மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இடங்கள் ஆஸ்திரேலியா மாதிரி இடங்கள், மெடகாஸ்கர் மாதிரி இடங்கள், அதே மாதிரி இட்டலி, பிரான்ஸ், நேப்ளிஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இதில் எல்லாமே நமக்கு என்ன நடக்க போகிறது? இதில் மார்கழி மாதம் ஆஸ் அ ஹோல் எந்தெந்த ராசிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேஷ ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு முக்கியமான முடிவுகள், சாதகமான முடிவுகள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். அதாவது இந்த மதிப்புக்குரிய விஷயங்கள் கிடையாது, பெருமதிப்புக்குரிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறது மிதுனத்துக்கு, துலாத்திற்கு, மெயினாக கும்பத்திற்கு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் டைம்ங்கிறது மார்கழி மாதம் நடக்க போகக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். இதில் யாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் கண்டிப்பாக விருச்சிகம், கடகம், மீனத்துடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் பார்த்துக்கணும். தனுசு ராசி நண்பர்கள் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உடம்பு ஹீட் ஆகிறது, வயிறு உபாதைகள், அடிவயிறு கோளாறு, அதே மாதிரி ஹெல்த்தில் நிறைய ஜுரம் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள்ல தனுசு ராசியில தான் சூரியன் இருக்க போகிறார். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் ஏ கிளாஸா இருக்கு? எந்த விஷயத்த சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சீங்களா முடிச்சிருவீங்க, போட்டி போடணும்னு நினைச்சா போட்டி போட்டு ஜெயிச்சிருவீங்க. எதுலையுமே முந்திட்டு நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஆனா வீட்டில் மட்டும் அடி தடியா இருக்கும், ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் உட்கார்ந்துன்னா கணவராக இருந்தால் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ, சின்ன சர்ஜரி, வயிறு பகுதி பிரச்சனை கொடுக்கலாம் இல்லையா? மனைவியா இருந்தால் கணவருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரலாம், இல்லைன்னா பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமைகள், இல்ல பிரியற மாதிரி நிலைமைகள், வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, உத்தியோக நிமித்தமா, வியாபார நிமித்தமா. வக்கரத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய குரு விரயத்துல உட்கார்ந்துருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா செய்வார். அது குரு வீட்டில் இருக்கிறனால அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கணும். இது நடக்கிறதே உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க நினைச்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு வீட்டில் இருக்கிறனால இதுவுமே நல்லதுதான், இதுவும் கடந்து போகும் தான், இவ்வளவு கஷ்டமும் கண்டிப்பா வெளியே தான் போகும். ஆட்டோமேட்டிக்கா லைஃப் செட்டில் ஆக போகுது. இன்னொரு 3 மாசங்க பெருசா மேட்டர் கிடையாது. 3 மாசத்துல உங்க லைஃப் மாறும்னா கடகத்துக்கு நிம்மதியா இருக்க போறீங்க. என்ன எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்காதீங்க. கடக
கடகத்துல பிறந்த பல பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் வரும், கவர்மெண்ட் பதவிகள் வரும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும், என்டோமெண்ட் போர்டு இல்ல நிறைய சுற்றுலா சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை கிடைக்கிறது, கோவில்ல வேலை கிடைக்கிறது, ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கிறது, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால கூட பிரியலாம் அல்லவா, நமக்கு தெரியாது. மொத்தம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள், முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மார்கழி மாசத்துல நான் அதிகமா பார்க்குறேன். அதுலேயும் ஆண்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிலைமைகள், கண்டிப்பாக வண்டி வாங்குறது, பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் சேர்ப்பது, ஏற்றங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம். நிம்மதியாக இருப்பீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பணம் நல்லா வரும். சந்தோஷம் கொஞ்சம் குறைவு 70, பொருளாதார ஏற்றம் பரவாயில்ல 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.